அந்த புல்லை கொண்டு போய் அப்படி காட்டினோடனே இந்த பாக்டீரியா இருக்கிற பிளேட்லாம் காணாமல் போயிடுது. பாக்டீரியா அப்படிலாம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? தர்பை புல்லுக்கான எஃபெக்டை விட ரொம்ப அதிகமான எஃபெக்ட் நம்ம டீலேயே இருக்குது. அதனால் நம்ம டீ தூள் எடுத்து நம்ம வீட்டில் திறந்து வச்சிட்டோம்னா அப்படி ஏதாவது ஒரு ரேடியேஷன் வந்துச்சுன்னா அந்த ரேடியேஷனை டீ தூள் பார்த்துக்கும். நம்ம தர்பை புல்லாம் போய் யார்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதாக கிடையாது. ஜஸ்ட் ஜோக்காக சொல்ல இல்லை உடனே எல்லாரும் போய் டீ தூள்லாம் ஓப்பன் பண்ணலாம் வைக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 28 நாளில் நடக்கக்கூடிய உடல் மாற்றங்கள் அத்தனையும் நடந்து உங்களுக்கு 28 நாள் நீங்கள் வயசானவங்களா ஆயிடுவீங்க அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்காங்க. 28 நாள் வயசானது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? முடியாதுல்ல. ஹாய், லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பப்போ புதுசாக நிறைய உருட்டுக்கள் வரும். அதுவும் இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அவ்வளோதான், மூட நம்பிக்கை பேசுகிறவங்களுக்கு பெரும் கொண்டாட்டமாக போயிடும். அவங்க நினச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க, மக்களும் அதை கேட்டுருப்பாங்க. இவ்வளவு அறிவியல் முன்னேற்றங்கள் வந்ததுக்கப்புறமா சந்திர கிரகணம் வரும்போது நகைகள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, அது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. கடந்த 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு நில ஒளி மறைப்பு அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி கொடுத்துருக்கு. அது ரொம்ப சரியான வார்த்தையே தோணுது. அதனால் நம்ம இனிமேல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுறதுக்கு பதிலாக நில ஒளி மறைப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த நில ஒளி மறைப்பில் அன்னைக்கு முழுசாக நடந்தது. நிறைய நாட்களில் முழுசாக நடக்காது. எப்படியுமே பூமி சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் தான் வரும்பொழுது முழுசாக தானே மறைக்கணும். ஏன் மறைக்கலை அப்படின்னா அதனுடைய டில்ட்டான ஆங்கிள் பொறுத்து எந்த அளவுக்கு மறைக்குமோ அந்த அளவுக்கு. இன்றைக்கு முழுசாக மறைச்சதும் ஒரு சில நிமிடங்களே நீடிக்கக்கூடிய விஷயம் இந்த தடவை 82 நிமிடங்கள் நீடிச்சது. அதுவும் இந்தியாவில் ரொம்ப முழுசாக பார்க்க முடிஞ்சது. இந்த தடவை ஆஸ்திரேலியாவும் ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் இந்த முழுசாக பார்க்க முடிஞ்ச ஒரு நில ஒளி மறைப்பு நிகழ்வாக இருந்தது. இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு கிரகணம் அப்படின்னா இது ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படிங்கிறது. தமிழ் இலக்கியங்களில் இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு போய் பார்க்கும் பொழுதும் பாம்பு நிலவை முழுங்குறது எப்படியோ அந்த மாதிரி நானும் என் காதலனும் ஒரே ஒரு தடவை பார்த்தது போய் ஊரெல்லாம் பரவிச்சு நிலவை பாம்பு முழுங்குற அந்த நிகழ்வு கிரகணம் எப்படி பரவுமோ அந்த மாதிரி அப்படின்னு திருக்குறள்லையும் எழுதியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு நிலாவுக்கு கிரகணம் அப்படின்னு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. அது எந்த மாதிரி கஷ்டம்னா பாம்பு விழுங்கிடுச்சு அப்படின்னு. இப்போ அதுக்கு புதுசாக விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. ராகு கேதுங்கிறது ஆக்சுவல் பாம்பு கிடையாது, இப்போ ஆக்சுவலாக முழுகிறது கிடையாது, அதுக்கு இப்படி அப்படிலாம் மாற்றி எப்படியோ சப்பக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அப்படி கட்டிகிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் நீங்கள் கட்டிக்கிட்டு அறிவியல் பூர்வமாக விஷயங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். ஆனால் அப்படி தான் வராங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. இன்னமும் நிறைய ஜோதிடர்கள் உட்காராங்க டிவி நியூஸ்லேயே. அதுவும் நார்த் இந்தியன் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய பேர் இவங்க தான் உட்காந்துருக்காங்க. அந்த சேனல்ஸில் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது, நேரு அவங்க எல்லாம் சொன்ன சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சயின்டிஃபிக் டெம்பர் தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு சில பிளானட்டோரியம்ஸ், ஒரு சில காலேஜஸ் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான கோர் சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண ஒரு சில நிகழ்வுகளை கூட பெருசாக டிவி சேனல்ஸ் எதுவுமே கவர் பண்ணவே இல்லை. அதுவும் நார்த் இந்தியன் சேனல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம். இப்போது இன்னமும் மக்களை இந்த பயம் பதட்டத்துக்குள்ளே இவங்களால் எப்படி வச்சுட்ருக்க முடியுது? இப்போ எல்லாருக்கும் அறிவியல் விளக்கம் தெரிஞ்சிச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் நம்ம அண்ணா கோளரங்கத்தில் இருந்த கூட சொல்லியிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாரும் வெறும் கண்களால் பார்க்கலாம், இந்த நேரத்தில் கதிர் இயக்கம் எதுவும் வெளியில் வராது, எந்த கதிர்வீச்சும் வெளியில் வராது, எந்த ரேஸும் வெளியில் வராது, அது ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்வு, இது மேலே படுற ஒரு லைட்டை மறைக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது ஆனாலும் இவங்க ஏன் இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு விஷயம் என்னென்னா, நம்பிக்கையாக இருந்துகிட்டே இருந்தோம் அதை மாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க. அது ரொம்ப சிம்பிளாக அந்த அளவுக்கு சொல்கிறாங்க, சிம்பிளாக மாறிக்கலாம்ல, ஏன் மாற மாட்டேங்கிறாங்க? ஓகே, இதை வச்சு என்னென்ன உருட்டுகள்லாம் உருட்டியிருக்காங்க அப்படிங்கிற முதல் விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இந்த ராசி சேர்ந்தவங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள், இந்த ராசியை சேர்ந்தவங்க இப்படி ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ராசிக்கும் ஒரு பரிகாரம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் தேங்காய், பழம், பூ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு அர்ச்சகருக்கு தட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒன் இந்தியாவில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழனி கோயில் நடையை சாத்துறோம், 5 மணிக்கு எல்லாம் சாத்திடுறோம். சந்திர கிரகணத்தையொட்டி இன்று மாலை பழனி தண்டாயுதபாணி கோயில் நடை அடைக்கப்பட உள்ளதால் திரண்டு வந்த பக்தர்கள் விறுவிறுப்பாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்ல. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால
நிறைய பக்தர்கள் பழனி கோயிலுக்கு படையெடுத்து வந்த வண்ணம் இருந்தாங்க. அதுவும் இந்த சீக்கிரமாக கோயிலை நடை சாத்த போகிறாங்க அப்படின்ன உடனே எல்லோரும் ரொம்ப ஜாஸ்தியாக நெருக்கடி ஆகிருக்குது. அப்படி இருந்தும் நடையை சாத்தியிருக்காங்க. ஏன்னா கிரகணம் நேரத்தில் கெட்ட விஷயங்கள் கோயிலுக்குள்ளே வந்துடும். கோயிலில் இருக்கிற சாமியே வந்து ஒரு சில சினிமாக்கள்லாம் காட்டிடுவாங்க, கோயிலில் இருக்கிற சாமிக்கே பவர் இல்லாமல் போயிடும் கிரகண நேரத்தில், பேய் பிசாசுகளுக்கு தான் பவர் இருக்கும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இவங்க இன்றைக்கி ஓப்பனாக அந்தளவுக்கு சொல்லது கிடையாது. ஆனால் வந்து நடையை வந்து சாத்திடுறாங்க. சரி, அவங்க சாத்திட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுடலாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கழுவி தள்ளி அது என்ன பண்ணுவாங்க, தர்பைப்புல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தர்பைப்புல் அப்படின்னு ஒன்று வச்சு பண்ணுறாங்க. அடுத்து சரி நீங்கள் நடையை சாத்திட்டீங்களா, பரவாயில்ல விட்டுணும்ல. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது. கிரகணம் தொடங்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாயந்தரம் 5 மணிக்கெலாம் நீங்கள் சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அது மொத்தமாக செரிச்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செரிக்காமல் உணவு ஏதாவது இருந்ததுன்னா பிரச்சனைகள், கிரகணம்ங்கிறது வீரியம் மிக்கது, அதாவது இந்த நில ஒளி மறைப்பு அப்படிங்கிறது பெரிய வீரியம் மிக்கது. அந்த வீரியமான நேரத்தில் எல்லா விஷயங்களும் 1க்கு 100 மடங்கு அதிகமாகும். இப்படிலாம் கதை கட்டிருக்காங்க. 1க்கு 100 மடங்கு அதிகமாகும். அப்போ 100 மடங்கு அதிகமாகனா நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிக்காமல் அப்படியே வயிற்றுக்குள்ளேயே இருந்ததுன்னா புழு பூச்சி பாக்டீரியா எல்லாம் வந்துடும். இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. எங்கேப்பா அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கீங்க? ஏதாவது இப்படி ஒரு சயின்டிஃபிக் பேப்பரை காட்டுங்க. இல்லை யாராவது வந்து இந்த நில ஒளி மறைப்பு நடக்கும்பொழுது சாப்பிட்டவங்கலாம் அப்படியே டடக்கு மயக்கடிச்சு வந்துட்டாங்க, இல்லை அடுத்த நாள் ஃபுட் பாய்சன் ஆகி எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்களா, இல்லை அவங்க வயிற்றுலேருந்து புழு பூச்சிலாம் அடுத்த நாள் வெளியில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் எங்கேயாவது நடந்திருக்கா, பார்த்துருக்கீங்களா? எதுவுமே இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆனதே கிடையாது. உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி நில ஒளி மறைப்பு நேரத்தில் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாயந்தரம் அதுவும் ஒரு சில நேரத்தில் 6 மணிக்கெல்லாமே நில ஒளி மறைப்பு வந்து நடக்கும். அந்த நேரத்தில் 8 மணிக்கு நடக்கும்போதெல்லாம் எல்லா மக்களும் வெளியில் தான், ரோட்டில் தான் இருப்பாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்படிலாம் வந்து வேறு எந்த நாட்டிலையுமே இப்படிலாம் எதுவுமே சொல்கிறது கிடையாது. எங்கேயுமே மைக்காஷ் இங்கேயுமே வந்து பெரியார் திடலில் உணவு உண்ணும் நிகழ்வு வந்து நிறைய நேரங்களில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அங்கே யாருமே அது மாதிரி விழுந்தது கிடையாது. நாங்களுமே அன்றைக்கி 9:30 மணிக்கு மேலே தான் சிக்கன் சாப்பிட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அன்றைக்கி போய் அதுக்கப்புறம் வேறு அதை லைவாக வந்து வீடியோ எடுத்து நம்ம லெட் சயின்ஸ்லேயும் போட்டிருக்கோம், எதுவும் ஆகலை. சரி, அப்போ இது ஒரு முதல் உருட்டு. ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருந்த பாக்டீரியா வரும், புழு வரும், பூச்சி வரும் அப்படிங்கிறது முதல் உருட்டு. அது நம்ம உண்மை இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறது தர்பைப்புல் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு பின்னாடி வரும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருந்து கடவுளை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்கள் கடவுளுக்கே பவர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து கோயிலை மூடிட்டு போகிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ராத்திரியில் உட்காந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஜபிச்சிங்கன்னா, கடவுளை ஜபிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. டைம் வேஸ்ட் மட்டும்தான் நடக்க போகுது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பாடங்களை படிங்க, வேறு யாராவது இருந்தீங்கன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல ஒரு சினிமா பாருங்கள், நல்லா இருங்க. அதை விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும், அது பயந்துக்கிட்டே எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்று நீங்கள் அந்த நேரத்தில் கடவுள் தான் ஆல் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோயிலை திறந்து வச்சுக்கணும், எல்லோரும் போய் கோயிலில் உட்காந்துக்கலாம் சேஃபாக. ஏன்னா கோயில் வந்து ரொம்ப நல்ல கட்டடங்கள் தான் நிறைய இடத்துல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் அத்தனையுமே நிறைய இடங்களில் கோயில்கள் வந்து நல்ல கட்டடங்களாக தான் இருக்குது. நம்ம வீட்டை விட ஸ்ட்ராங்கான கட்டடங்கள் ரொம்ப நல்ல கட்டடக்கலையோடு அங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே உட்காரலாம். ஆனால் அங்கே உட்காராமல் ஏன் கோயில் நடையை சாத்தி வைக்கிறீங்க தெரியாது. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராடிக்டியாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமான தர்பைப்புல் மேட்டருக்கு வரலாம். தர்பைப்புல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்மோஸ்டாச்சிகா பைபின்னேட்டா அப்படிங்கிற ஒரு புல், அவ்வளோதான். இந்த புல் வகையை வந்து கொண்டு வந்து வச்சா அதில் கிரகணத்து நேரத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுகளை அது எடுத்துக்கும். பாக்டீரியாக்கள் இது மாதிரியான விஷயங்கள், தயிர், பால், மோர் இது மாதிரி இடத்துல பல்கி பெறுகிறது குறைக்கும் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு தர்பைப்புல்லை முக்கால்வாசி காஞ்சி போனதை கொடுத்தா நான் பார்த்துருக்கேன், பச்சையாக கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அப்புறம் வாசற்படியில் வைக்க வேண்டும். சாமி அறை இருந்தால் சாமி அறையின் வாசற்படியில் வைக்க வேண்டும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த சாமிக்கு ரேடியேஷன் போயிடக்கூடாது, சாமியை காப்பாற்றுறாங்க தர்பைப்புல்லை வச்சு நடுவில், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தர்பைப்புல் அதாவது டெஸ்மோஸ்டாச்சிகா பைபின்னேட்டா அப்படிங்கிற இந்த புல்லில் என்ன அதிசயமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் ஸ்காலர் சர்ச்சு, ரிசர்ச் கேட் சர்ச்சு, அல்லது யாராவது இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப தேடி பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பேப்பர் இருக்குது. இதில் இவங்க பண்ண இருக்கிற ரிசர்ச்லேயே ஒரு சம்பந்தமான ஒரு பேப்பர் அப்படிங்கிறது, இதில் மற்றதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் வெட்டு காயத்துக்கு பயன்படும், அது பயன்படும், இது வந்து அனால்ஜசிக்காக பயன்படாதது, நமக்கு வந்து மறுத்து போகிறதுக்கு
வலி குறைப்பானாக குறைப்பானாக பயன்படும் இப்படிலாம் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டு ஜேர்னல் கேட்கவே பெருசாக இருக்குல்ல, ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஜேர்னலாக இது கிடையாது. ரொம்ப பெரிய ஹைலி இம்பாக்ட்ஃபுல் ஜேர்னல் கிடையாது. இது ஒரு சாதாரண ஜேர்னலில் வந்திருக்கிற ஒரு ஆர்டிக்கல். இதில் டைட்டில் என்னென்னா எவாலுவேஷன் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் டிஎன்ஏ டேமேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹைட்ரோ ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டெஸ்மோஸ்டாச்சியா பைபினேட்டா அப்படிங்கிறதான் இந்த டைட்டில். தண்ணியும் ஆல்கஹாலும் கலந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் டிஎன்ஏ டேமேஜ்க்கு வந்து ஒரு PUC19 அப்படிங்கிற பிளாஸ்மிட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தர்பைப்புலோடைய ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அதனோட சூப்பர் குவாலிட்டி நேச்சர் திரும்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் திரும்ப கொண்டு வரும். அதில் ஓரளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இதை வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தால் தான் இதில் வந்து அவங்க ஒரு வேலையாவது செஞ்சுருக்காங்க. அப்புறம் என்னென்ன ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்கேவெஞ்சிங் வந்து நடக்குதா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நடக்குது. சரி, அப்புறம் வேறு ஒரு சில ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பாக்டீரியா வந்து ஸ்லைட்டாக இன்ஹிபிட் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதில் என்னென்ன இருக்குது, ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. ஆல்கலாய்ட்ஸ் நம்மளுடைய கத்திரிக்காயில் கூட நிறைய இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சாதம், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நம்ம சாப்பிட்ற பருப்பு, டானின்ஸ் அண்ட் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், இது நம்மளோட டீயில் நிறைய இருக்குது. ஃப்ளாவினாய்ட்ஸ் டீயில் இருக்குது. தர்பைப்புல் அப்படிங்கிற அந்த புல்லில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதை விட அதிகமாக இன்னும் நிறைய இதுலேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஏன் இந்த தர்பைப்புல்லை நம்ம அங்கே கொண்டு போய் வைக்கணும்னா, ஒரே ஒரு விஷயம், ஒரு கம்யூனிட்டிஸ் ஆன பீப்புள், அவங்க மேலே மக்கள் ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரே கான்செப்டுக்காக தான் அந்த புல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது இவங்களும் வந்து சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் எடுத்தால் தான் அந்த வேலை செய்யுது, இல்லைன்னா ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தால் தான் வேலை செய்யுது. அந்த புல்லை கொண்டு போய் அப்படி காட்டினோன்னு இந்த பாக்டீரியா இருக்கிற பிளேட்லாம் காணாமல் போயிடுது. பாக்டீரியா அப்படிலாம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பிளேட் நான் சொல்கிறது பெட்ரி பிளேட். பெட்ரி பிளேட்டில் வளர்த்து தான் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பெட்ரி பிளேட்டில் வளர்த்து தர்பைப்புல்லை வெளியில் வச்ச உடனே அந்த பிளேட்டில் இருக்க பாக்டீரியெல்லாம் டடாடாடான்னு செத்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஒத்துக்கலாம். அப்படிலாம் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எதுவுமே யாருமே கொடுக்கல. அப்புறம் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கொய்யாக்காய் அண்ட் இந்த டெர்மினேலியாங்கிற அந்த மரம், இது எல்லாமே இதை விட ரொம்ப நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, தர்பைப்புல்லை நம்ம இப்போ என்ன சொல்லலாம், தர்பைப்புல்லுக்கான எஃபெக்டை விட ரொம்ப அதிகமான எஃபெக்ட் நம்ம டீலேயே இருக்குது. அதனால் நம்ம டீ தூள் எடுத்து நம்ம வீட்டில் திறந்து வச்சிட்டோம்னா, அப்படி ஏதாவது ஒரு ரேடியேஷன் வந்துச்சுன்னா அந்த ரேடியேஷனை டீ தூள் பார்த்துக்கும். நம்ம தர்பைப்புல்லாம் போய் யார்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதாக கிடையாது. ஜஸ்ட் ஜோக்காக சொல்கிறேன். இன்னும் உடனே எல்லோரும் போய் டீ தூளில் ஓப்பன் பண்ணலாம் வைக்காதீங்க. ஏன்னா இதில் ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல. முதல் விஷயம் வந்து இதில் ரேடியேஷனே வரலை, எதுவுமே கிடையாது. எல்லோரும் வெளியில் நின்று இருக்கும். அவங்க எங்கள் வீட்டெல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு கிச்சனை கழுவிட்டு தான் சமைக்கணும், குளிச்சுட்டு வந்து தான் பூஜை ரூம் சரி பூஜைக்கு போயிட்டு வந்து தான் சமைக்கணும். இந்த மாதிரியான உருட்டு எல்லாமே நிறைய பேர் விட்டுருக்காங்க. சரி, இந்த உருட்டை நிறுத்திக்கலாம். அடுத்த உருட்டு பார்க்கலாம். இன்னொரு பெரிய உருட்டு ஒரு ஐடி கிட்ட இருந்து வந்திருக்கு. இது முதல் முறையாக நான் அதை பார்க்குறேன், அதனால் இது எல்லார்ட்டையும் சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருமே கேட்டிருக்கலாமா இருக்கும். ட்விட்டரில் வந்து ஒரு ஐடி ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற ஐடி. பொதுவாகவே ட்விட்டர் தளம்ங்கிறது வந்து நான் சயின்டிஃபிக் திங்ஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அறிவியல் பூர்வமான விஷயங்கள், கொஞ்சம் அறிவார்த்த விஷயங்கள் பேசுகிற ஒரு தளம். ஆனால் அதில் இருக்கிற இந்த ஐடி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, 28 நாட்களில் நடக்கிற நிகழ்வு இந்த ஒரே நாளில் சில மணி நேரங்களில் நடக்கிறதுனால இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் 28 நாட்கள் சேர்ந்து செய்ய வேலைக்கு சமம் அப்படின்றாங்க. ஒருத்தவங்க 100 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க 28 நாள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 28 நாளில் நடக்கக்கூடிய உடல் மாற்றங்கள் அத்தனையும் நடந்து உங்களுக்கு 28 நாள் நீங்கள் வயசானவங்களாகிடுவீங்க அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்காங்க. 28 நாள் வயசானது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? முடியாதுல்ல. அதனால் அந்த மிரட்டலையும் நம்பி நம்ம பயந்தாலும் பயந்துக்க வேண்டியது தான். இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன, சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நீ ஏதாவது லிஸ்ட் பண்ணி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு லேடிக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு மாதவிடாய் நாள் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த சந்திரகிரகணம் வருது. அந்த லேடி அன்றைக்கி முழுசாக சந்திரகிரகணத்தை பார்க்குறாங்க. அப்போ 28 நாள் முடிஞ்சிடுச்சுல அவங்க கணக்குப்படி. அப்போது அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வருமா? அவங்க கணக்கு பண்ண அவங்க சொல்கிறதே என்னென்னா, பெண்களுக்கு வந்து அந்த 28 நாள் நமக்கு வந்து நம்மளோட உடலும் பெண்களோட உடலும் இந்த சந்திரனுக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது, நிலவுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் தான் 28 நாள் மாதவிடாய்க்கான நேரத்தோட சரியாக பொருந்தி போகுது. எல்லாருக்கும் 28 நாள் வர்றதில்லை, பெரும்பாலும் வருது. ஒரு சிலருக்கு 24 நாட்கள்லேருந்து 32 நாட்கள்ங்கிறது ஒரு பொதுவான மாதவிடாய் காலத்துக்கான காலம்.
ஆனால் இவங்க 28 நாளுங்க கரெக்டாக எடுத்துட்டாங்க. அது நிலவோடு நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து கணக்குக்காக அதை வச்சுக்கிறாங்க. ஆனாலும் இந்த 28 நாள்னால் அவங்க கணக்குப்படியே இன்றைக்கு மாதவிடாய் முடிஞ்சிருக்கு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா அவங்க நிலவை பார்த்தா அடுத்த நாள் மாதவிடாய் வந்துருமா, இல்லை போன வாரம் மாதவிடாய் வந்து முடிஞ்ச ஒரு பெண்கள், அது மாதிரி ஒரு 100 பெண்களை நிற்க வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த நாள் மாதவிடாய் வந்ததுன்னு காட்டுங்க. அப்புறம் இந்த உருட்டெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். என்னென்ன தான் உருட்டுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரே ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது. இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு பேசுவாங்க, அப்படி கடவுள் பேசுவாங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் இல்லைன்னு பேசுகிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டமான ஒரு காலமாக இருக்குது. இன்றைக்கி இத்தனை உருட்டையும் உடச்சி விட்ருக்கோம். இதை தவிர ஏதாவது உருட்டுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நன்றி. உஷாராக இருங்க இந்த உருட்டுக்கள்லேருந்து.